நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? அதனால இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு, எல்லா இனத்தவர்களுக்கும் ஒளியினர்களுக்கும் கடவுளை தன் இருதயமாகிய அந்த சிங்காசனத்திலே என் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற அரசராக அவர் வீற்றிருக்கிறார், என்னை காத்திருக்கிறார், எனக்கு கோட்டையாக இருக்கிறார், எனக்கு அரணாக இருக்கிறார், எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், எனக்கு உயிராக இருக்கிறார், எனக்கு உணவாக இருக்கிறார், எனக்கு மருந்தாக இருக்கிறார், எனக்கு மருத்துவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு எல்லா வாலிப தம்பி தங்கச்சிகளும் அண்ணன் அக்கா அனைவரும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்தீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா, இதை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, நாள்தோறும் இந்த இயேசுவோடு நேற்று பார்த்தேன் இந்த மது போதை ஒழிக்கிற ஒரு இதுக்கு ஓட்ட நிகழ்ச்சியில் வாலிப சகோதரிகள் நம்ம ஜோசப் விஜய் முதலமைச்சரோடு இணைச்சாங்க. 3 கிலோமீட்டர் இணைச்சாங்க ஓட்டத்தில். அப்படியே வர பார்க்கும்போது சூப்பராக அருமையாக நான் பார்த்தேன். இது மாதிரி நம்ம அண்ணன் இயேசுவோட நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா மொழியினருக்கும் நமக்கு ஒரு அண்ணன், உண்மையான அண்ணன் யாருன்னு சொன்னால் இயேசு ஒருவர் மட்டுமே. கைகட்டி அவர் கணிச்சு அவர் வரவேற்று நல்லா கரங்களை கட்டி. இயேசு ஒருத்தர் தாயா நமக்கு அண்ணன். அவர் தான் நிரந்தரமான அண்ணன். உலகம் முடிவிருந்தால் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விட மாட்டேன், உங்களை விட்டு விலகி போக மாட்டேன்னு சொன்ன ஒரு அண்ணன் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறார் சொன்ன அவர் யாரு? இயேசு மட்டும்தான். அதனால இந்த முழு உலகத்திற்கும் எல்லா மதத்தவர்களுக்கும் மொழியினருக்கும் உண்மையான அண்ணனாக இருக்கக்கூடிய நமக்கு தம்பிமாரு தங்கச்சிமாரு எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர், பாடுவிட்டவர், பலியானவர், மரிச்ச அண்ணன் யாருன்னு சொன்னா இந்த இயேசு ஒருத்தர் மட்டும்தான். வேற யாராவது இருக்காங்களா? கடவுள் மனுஷனை படைக்கும் போது எப்படி படைச்சிருக்கிறான்னா, கையினால மண்ணை எடுத்து கையினால என்ன செஞ்சாருன்னா அந்த உடலை உருவாக்கி, இந்த சரீரத்தை உருவாக்கி தன்னுடைய உயிரை ஜீவனை நாசியிலே ஊதினார். கைதிட்டுங்களா நம்ம ஜீவாத்மா. இப்போ நடிகர் பாக்கியராஜனுடைய இந்த உயிர், அந்த கடவுள் கொடுத்த உயிர் மூச்சு என்ன செஞ்சுட்டு இந்த சரீரத்தை விட்டு என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு. இப்போ அங்கே எடுத்து பாடி கிடக்கு. டெட் பாடி அதை எங்கே இருக்குன்னா ஐஸு அந்த பாக்ஸுகள் இருக்குது. ஐஸ் பாக்ஸுகள் இல்லைன்னா அது என்ன செய்யணும்? ஊதி வெடிச்சு நாரிடும். கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால இந்த உடலுக்கு இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, வாசனையை கொடுக்கக்கூடியது, அழகை கொடுக்கக்கூடியது, அதற்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, இப்படி பேசிட்டு இருக்குன்னா பேச சக்தியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதுன்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த சூட்சும உடல் ஆன்மா. கைதிகளை பார்ப்போம். இந்த நேரத்தில் இங்க என்ன சொல்லியிருக்கு, இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற அறிவை கொடுக்குறதுன்னு சொன்னா அந்த ஆன்மா இது நல்லது, இது கெட்டது, இதை பிடிக்காது, இது விஷம் நஞ்சுன்னு சொல்லி நம்மளை இந்த இதுல இருந்தாலும் காக்கக்கூடியதுன்னு சொன்னா அந்த ஆன்மா. அதனாலதான் யோவான் அந்த நிறுவத்தில் 3ஆம் நிறுவம் 2ஆம் வசனத்தில் சொல்லுவார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்னா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, அந்த நாடு நல்லா இருக்கணும்னா, உன் சபை நல்லா இருக்கணும்னா இந்த ஆத்மாவை வாழ விடணும். அந்த ஆத்மா வாழணும். இதை சாகடிச்சுட்டு இதை செத்த நிலையில் பிணமாக உள்ள வச்சுட்டு அதை செயல்பட விடாமல் உறங்க வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த அறிவு சொல்கிற பிரகாரம், இந்த மாம்சம் சொல்கிற பிரகாரம், இந்த மதம் சொல்கிற பிரகாரம், இந்த மதத்தை போதனைக்கு சொல்கிற பிரகாரம் இன்னைக்கு வாழ்ந்து என்ன செஞ்சுட்டோம்னா வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு தெரியாது. இந்த உடலை விட்டு பிரிகிற நேரம் வரும்போது தான் தெரியும். அந்த சூட்சும உடலை பார்க்கும்போது அந்த ஒளிக்குள்ள இந்த உடலால் என்ன செய்ய முடியாது, அந்த தேவ உலகத்துக்குள்ள மகிமை நிறைந்த ஒளி உலகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது. இதே பாக்கியராஜ் நேரத்தை சொல்றாரு, செத்துப்போன அவருக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது பேசும்போது சொல்றாரு, ஒருத்தனுக்கு சொர்க்கமும் வாயிலாம் இருக்கு, நரகமும் வாயிலாம் இருக்கு. நீ நல்லதை பேசுனா, நன்மையானதை பேசுனா சொர்க்கம், கெட்டதை பேசுனா, பொல்லாததை பேசுனா, இந்த மாம்சத்துக்குரியதை நீ பேசுனா அதுதான் உனக்கு நரகம். அதனால உன் பேச்சு வாயில தான் இருக்கு சொர்க்கமும் நரகமும். நீ அன்பா இருக்கும்போது, பாசமா இருக்கும்போது, கடவுளுடைய அந்த சித்தப்படி விருப்பப்படி வாழும்போது உண்மையிலே சொர்க்கம் இதான். எப்போ கடவுளுடைய சித்தத்தை விருப்பத்தை விட்டு விலகி ஆதாம் முதல் மனுஷன் ஏவாள்
ரெண்டு பேரும் கடவுளுடைய விருப்பப்படி கடவுளோடு பேசி உறவாடி இருக்கும்போது அது விண்ணுலகம், அது ஏதேன் தோட்டம், அது சிங்காரவனம். அங்கே பசி இருக்காது, அங்கே அழுகி இருக்காது, அங்கே கவலை இருக்காது, அங்கே பயம் இருக்காது, அங்கே மரணம் இருக்காது. அதனால இந்த மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்போ வரும்னு சொன்னா கடவுளுடைய விருப்பப்படி சித்தப்படி வாழும். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லா மதத்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய நினைப்பு இருக்கு, ஆசை இருக்கு. எல்லா பிள்ளைகளும் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா வீட்டில் நல்லா இருக்கணும், பெற்றோர்கள் சொல்ற மாதிரி கேட்கணும், நல்லா வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா, டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. ஏன் இந்த பிள்ளை இப்படி கோவப்படுது? ஏன் புருஷன் நல்லா என்ன செஞ்சா அன்பா இருந்தான், ரொம்ப பாசமாக இருந்தான், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தான், இன்னைக்கு ஏன் நாய் மாதிரி விடுறான், இன்னைக்கு ஏன் பேய் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பாவ இயல்பு, இந்த மாம்சத்தினுடைய இயல்பு தன்மை. அதனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குன்னா அது எப்போ பார்த்தாலும் அது என்ன செஞ்சிருக்கு, பேய் மாதிரி நாய் மாதிரி இருக்கு. காரணம் பாவம். இதை பவுல் சொல்றாரு, நல்லது செய்ய விருப்பம் உண்டு, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, நல்லது செய்ய முடியல. இந்த பாவத்தினுடைய தன்மையை அழிப்பதுதான் இந்த சிற்பி செலுத்துகிற இந்த வேத வசனங்கள். அதனால இந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இதற்கு கீழ்ப்படுகிறதற்கு கற்றுக்கொள்ள யோவான் நிறுவனத்தில் எழுதுவாரு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புனிதமடைய வேண்டும் என்று சொன்னான். அவன் நல்லதை செய்ய வேண்டும், அந்த தேவலோகத்துக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், தேவ விருப்பப்படி சித்தப்படி வாழணும்னு சொன்னா கடவுளுடைய வித்து அவனுக்குள்ள இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதுல 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல 4வது வசனத்திலிருந்து பாருங்க பார்ப்போம். யோவான் முதல் நிருபம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்க போகும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா, ஏனெனில் அதாயா ஜீவன், அதாயா ஆன்மா, வித்து. இந்த தேவனுடைய வித்து எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ அவன் பாவம் செய்ய மாட்டான். இந்த சரீரத்தினுடைய செயல்களை, பிசாசுடைய செயல்களை, இந்த உலகத்தினுடைய செயல்களை எதிர்க்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா சக்தி இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீ மறுபடி பிறக்கணும்பா, ஏன் வித்து உனக்குள்ள வரணும். இந்த வித்து தான் யாரும் சொன்னா இயேசு கிறிஸ்து. நான் உனக்குள்ள வந்தேன்னு சொன்னா, நான் உனக்குள்ள வாழ்ந்தேன்னு சொன்னா இந்த உலகத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன். இந்த மாம்சத்தை, இந்த சரீரத்தினுடைய ஆசைகளை, இச்சைகளை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும், தோற்கடிக்க முடியும், வீழ்த்த முடியும். அதனால தேவனால் பிறந்தவன் பாவத்தை ஜெயிக்கிறான், பாவத்தை மேற்கொள்கிறான். அதனால கடவுளால் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் இயேசு எரிசிறாங்க, இயேசு ஒருத்தர் தாங்க எரிசிறாங்க கொண்டு வர ஆவியில் பிறக்க. நான் போய் உங்களுக்கு என்ன செய்வேன், இந்த துணையாளரை, தேற்றவாளரை அனுப்புவேன். அவர் உங்க மேல வரும்போது இந்த ஆன்மா உயிர்த்தலும் சக்தி பெறும், ஜீவன் பெறும். என் வித்து என்ன செய்யும் சொன்னா இந்த ஆன்மாவில் இருக்கும், என் வார்த்தை இந்த ஆன்மாவில் இருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பியதெல்லாம் கேளுங்கதெல்லாம் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும், நிறைவேற்றப்படும். அதனால இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல், இங்கதான் சொல்றாங்க, இப்பதான் நம்ம இந்த மத வேறுபாடுலாம் இங்க ஒழியணும். நீதியை செய்யாமல் தன் சகோதரன் மீது அன்பு செய்ய, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும், இனத்தவர்களும், மொழியினரும் நம்முடைய சகோதரர்கள், இறைவனுடைய படைப்பு. கைத்தறிகளை பார்ப்போம், நல்ல கரங்களை கட்டி. நான் கிறிஸ்தவன், நான் பெண்டிகாசுக்காரன், நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது இல்லை. இது ஆவிக்குரிய சபை இல்லை, இது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொன்னால், ஒரு ஆவிக்குரிய சபைன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும், இந்த வித்து உனக்குள்ள இருக்கணும்.
இந்த வித்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த வித்து இந்த பூமியில என்ன செஞ்சுன்னு சொன்னா, தன்னை சபித்தவர்களை, தன்னை கொல்லுகிறதற்கு சதி திட்டம் பண்ணியவர்களை, தன்னை ஈட்டியால் குத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை இந்த வித்து என்ன செஞ்சுன்னா மன்னித்தது. இதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய சத்துருக்களை ஆசீர்வதித்து. ஏன்னா இவருடைய வித்து தான், ஜீவன் தான் இந்த பூமியில் உள்ள எல்லா மதத்தவர்களுக்கும் இருக்குது. இதுக்கு ஒரு விஷயத்தை பைபிளில் நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் என்ன செய்கிறாருன்னா, மண்ணினால் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்குனார். எல்லாத்தையும் படைச்சு பார்க்குறாரு, இவனுக்கு ஒரு துணை, நல்ல துணை இல்லை, இவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கும்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை தூக்கத்தை வர வச்சு இவன் லாவில் இருந்து எலும்பை எடுத்து இந்த எலும்பை என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ஒரு பெண்ணாக செய்து அந்த பெண்ணை இந்த ஆதாமுக்கு துணையாக கொண்டாந்து இணைச்சார்னா கொடுக்குறார். அதனால இந்த படைப்பை நீங்கள் பார்த்தா போதும். சரி, அன்னைக்கு முதல்ல ஆண்டவர் இணைஞ்சிருக்கிறாருன்னா அந்த ஆணையும் பெண்ணையும் எப்படி படைச்சாருங்கிறது வேதம் சொல்லுது. இதுக்கப்புறம் இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி யாராவது உண்டாக்கியிருக்காங்களா? டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், வேறு சாமியாராக இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், பூசாரியாக இருக்கட்டும், மந்திரவாதியாக இருக்கட்டும், இந்து சகோதரர்கள் கேட்குறேன், நமக்கு கோயில்களில் இது யாகம் பண்ணுறாங்களே, எண்ணெயை ஊற்றி தீயை மூட்டி ஐயர்களாக இருக்கட்டும், எந்த ஐயராவது ஒரு மனுஷனை உண்டாக்க முடியுமா? இந்த கண்ணை உண்டாக்க முடியுமா? காதை உண்டாக்க முடியுமா? இந்த தலையில் இருக்கக்கூடிய முடியை உண்டாக்க முடியுமா? இந்த முடியை உண்டாக்க முடியுமான்னு கேட்க, உண்டாக்கியிருக்காங்களா? நீங்க எல்லாரும் மதம் சொல்றோம், நான் இந்து மதங்கிறோம், நான் கிறிஸ்தவ மதங்கிறோம், நான் முஸ்லீம் மதங்கிறோம், நான் புத்த மதங்கிறோம், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மதமாவது, எந்த மதத்தில் உள்ளவராவது இந்த மயிரை உண்டாக்க முடியுமா? உண்டாக்கியிருக்காங்களா? டாக்டர், பெரிய பெரிய மருத்துவங்கள் இருந்துச்சுங்க, மருத்துவ கல்லூரிகள், மருத்துவங்கள்லாம் இருக்கு, மருத்துவமனையில் படித்த டாக்டர் இருக்கிறாரு. எந்த டாக்டராலையாவது என்ன செய்ய முடியுமா? இந்த கிட்னியை உண்டாக்க முடியுமா? உண்டாக்கியிருக்காங்களா? முதல்ல தேவன் எப்படி படைச்சாருங்கிற அந்த படைப்பினுடைய சிருஷ்டிப்பினுடைய இது பைபிள் இருக்கு. அதுக்கப்புறம் யாராவது இந்த மனுஷனை உண்டாக்க, இன்னைக்கு நான் கேட்குறேன், உங்களால் இந்த ஒரு மனுஷனை உண்டாக்க முடியுமா? நான் பாஸ்டர் தான், என்னால் உண்டாக்க முடியுமா? உங்க பிள்ளையை நீங்க உண்டாக்குனீங்களா? இதான் மக்கபை ஆமத்தில் அந்த தாய் சொல்றா, 7 பிள்ளையை கூட்டி சொல்றாங்க, வா வயத்துல நீங்க உண்டானீங்க, அவ்வளவுதான். இந்த உடம்பு, கடவுள் படைச்ச உடம்பு, இந்த ஆதாமுடைய விழாவில் இருந்து எலும்பு எடுத்து என்னை உண்டாக்கி உங்களை உருவாக்கக்கூடிய தன்மையை, ஆற்றல், சக்தியை இந்த உடம்புக்கு அந்த இறைவன் கொடுத்திருந்தார். கைதுகளை பார்ப்போம், அந்த கடவுள் தான் கொடுத்திருந்தார். இந்த சின்ன தாய் பக்கத்தில் இருக்க அவருக்கு கண்ணை கொடுத்தீங்களாம்மா? நீங்கள் கையை கொடுத்தீங்களா? வயிறு, லிவர், குடல் இதெல்லாம் உண்டாக்குனீங்களா? எப்படி உண்டானாலே நினைச்சாது தெரியாது. கண்ணு எப்படி வந்துச்சுன்னு நினைச்சாது தெரியாது. அவளுக்கு இந்த முடி எப்படி முளைச்சிச்சுன்னு நினைச்சாது தெரியாது. இத்தனையும் உண்டாக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய சக்தியை இந்த சரீரமா உங்க உடம்புல ஆண்டவர் தெய்வம் நினைஞ்சிருக்கிறான்னு கொடுத்துருக்கிறார். வழியிலே சொல்லுங்க. அப்படின்னா அந்த தெய்வத்தை, அந்த தகப்பனை, இவ்வளவு பெரிய ஆற்றலை, சக்தியை இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம், பாதி குப்பை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஏழை, கஷ்டப்படுறேன், நான்லாம் வாழலாமா, இப்படி கஷ்டப்பட்டு வாழுதனே அப்படின்னு நம்ம நொந்துக்கிட்டு நெஞ்சிருக்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டு, பயந்துக்கிட்டு நெஞ்சிட்டு அழுதுகிட்டு, வாழ்க்கையை பூரா நெஞ்சிருக்கிறோம், அழுது 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 திட்டி திட்டி திமிரி 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 கரைஞ்சி முழுத்து, ஏன் கடவுளே என்ன ஏன் படைச்ச, நான் உலகம் 4 பேரை போல நல்லா இருக்கும், நான் இப்படி கஷ்டப்படுவேனே இப்படின்னு நெஞ்சிருக்கிறோம். எல்லாரும் நெஞ்சிருக்கிறோம், கடவுளை நெஞ்சிருக்கிறோம். ஆனால் எவ்வளோ அழகான உடம்பை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இந்த கையில் அடிபட்டு ஒழிஞ்சு போச்சு, இந்த எலும்பு தன்னால் ஊறக்கூடிய சக்தியை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த உடம்பு கொடுத்துருக்கிறாரு. இங்கே அடித்து இந்த சதையெல்லாம் பிஞ்சு எரிஞ்சு போச்சு, சதையே இல்லை, இந்த சதை மறுபடியும் வளர்ந்தது, இதெல்லாம் மூடி தன் கை போல உருவாக்கக்கூடிய இந்த உடம்புக்கே நெஞ்சிருக்கிற, உடம்பே தன்னை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உடல்லே அந்த சக்தியை எரிஞ்சிருக்கிறாருன்னா அந்த ஆற்றலை கொடுத்துருக்காரு. இறைவனுக்கு கை தட்டிக்கலாம், நல்லா கை தட்டலாம். ஒடிஞ்ச கை கால் ஊறக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு இருக்கு.
நான் பார்க்குறேங்க, இந்த நாய் ஒரு ஆட்டோவுக்குள்ளே விழுந்துட்டு மேலெல்லாம் அடித்து வலிச்சு புண்ணாக இருந்துச்சு. நானும் மருந்து போடலை. கண்ணால் ஆறி தன்னால் அது மேவி அது முடி முளைச்சி இன்னைக்கு அழகாக சூப்பராக அந்த நாய் இணைஞ்சிருக்குன்னா இன்னைக்கு என் தலைமாட்டு பக்கத்தில் படுத்துக்கிறேன். அந்த படைத்தவரை மறந்து அவரோடு வாழக்கூடிய உறவாடக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த சக்தி தான் எதுன்னு சொன்னால் சூட்சம உடல், ஆவி உடல். அதுக்கு பேர் தான் ஆன்மா. கைதிகளமா போவோம். அதுதான் சொல்றாரு, இந்த உலகம் முழுசையும் கொண்டாந்து உனக்கு முன்னால கொடுத்தாலும் இந்த ஆன்மாவுக்கு ஈடு இணையாக முடியாதப்பா. அவ்வளவு விலையேற பெற்ற ஆன்மா உனக்குள்ள இருக்கு. அந்த தேவலோகத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள அந்த ஈரேழு உலகத்தை 7 உலகத்துக்குள்ள போகக்கூடிய, அதுல வாசம் பண்ணக்கூடிய, அதுல வாழக்கூடிய தகுதி சக்தி எதுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. இந்த மண்ணுலகத்தில் இந்த மண்ணுலகம் மேல போக முடியாது. இந்த உலகத்துல எல்லாம் நீ வீடு கட்டலாம், கார் வச்சிருக்கலாம், நல்ல சம்பாதிச்சிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், நகையெல்லாம் போட்டுக்கலாம், நீ படிச்சு இணைஞ்சிருக்கலாம், இன்ஜினியரா டாக்டரா கலெக்டரா கூட நீ இருக்கலாம். இந்த உலகத்தோடு சரி மேலே என்ன செய்ய முடியாது. நான் கலெக்டர் அப்படின்னு மேலே போக முடியுமா? நான் இன்ஜினியருக்கு போக முடியுமா? அதனால இன்ஜினியரு கலெக்டரு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாத்துமாவை நீ இழந்துட்டேன்னு சொன்னா, இந்த தெய்வீக தன்மையை நீ இழந்துட்டேன்னு சொன்னா நீ மேலே என்ன செய்ய முடியாதப்பா. இன்னைக்கு ஐயா பாக்கியராஜ் என்ன செஞ்சாருன்னு மேலே போகிறது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்தாரு. ஆனால் ஒன்று பேசுகிறார், சொர்க்கமும் நரகமும் இங்கே இருக்கு, உன் வாயில தான் இருக்கு, நீ பேசுறதெல்லாம் இருக்கு. நீ நல்லதை பேசுனா, புண்ணியத்தை கர்மத்தை பேசுனா, 4 பேரை சந்தோஷப்படுத்தி அவனுக்கு நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுத்து வாழ்ந்தன்னு சொன்னால் நீ சொர்க்கத்துக்கு போவ. 4 பேரை கெடுத்து அவனை கஷ்டப்படுத்தி இடைஞ்சப்படுத்தி துக்கப்படுத்தி சொல்லால் அடிச்சு தீயினால் சுத்தப்புன்னு ஆறுமா, 4 நாள் சுத்தப்புன்னு அடிச்சாலாம். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை, காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி நீ வாழ்ந்தனா உன் வாழ்க்கை எங்கே போகும். ஆனால் இயேசு சொல்றாரு, நற்செய்தி அறிவியுங்கள். நீங்கள் போய் செய்யுங்க, உலகம் எங்கும் நல்ல செய்தி அறிவி. நீ நற்செய்தி அறிவிக்கும் போது நற்செய்தி அறிவிக்கின்ற அத்தனை பேர்களும் அந்த 7 உலகத்துக்குள்ளே, அந்த தேவலோகத்துக்குள்ளே இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைவிடுங்களா? அவங்க தான் புனிதர்கள், அவங்க தான் பரிசுத்தவான்கள், அவங்க தான் சித்தர்கள், அவங்க தான் ரிஷிகள், அவங்க தான் நபிமார்கள். இன்னைக்கு நபிமார்களும் சித்தர்களும் பரிசுத்தவான்களும் புனிதர்களும் தேவலோகத்தில் அந்த 7 உலகத்தில் எரிஞ்சிருக்கிறாங்கன்னா கடவுளோடு வாழ்ந்து இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழன்னு சொன்னால் அதுக்குள்ளே நம்ம போகணுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? மறுபடி இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் பாவத்தின் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு பலியாகி பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்த என் ஆண்டவராய் இயேசுவை நான் உங்களிடத்தில் எழுதுகிறேன். இந்த செல்லில் அளிக்கின்ற எபேசியர்கள் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனுடைய பாவம் என்ன செய்யப்படுகிறது, எப்படி கழுவப்படுகிறது, எப்படி அது விடுதலையாக்கப்படுதுங்கிறத நான் அதில் என்ன செஞ்சேன்னா அனுப்பியிருந்தேன். திருமுகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. ஏனெனில் ஒரு கைதிகளா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நமக்குள்ள இருக்கக்கூடிய செஞ்சிருக்கோம்ல, என்னுடைய பாவம் என்ன நினைச்சிட்டு இருக்கு, தப்பு செய்யறதுக்கு என்ன தூண்டிட்டு இருக்கு, குடிக்க தூண்டிட்டு இருக்கு, கொலை செய்ய தூண்டிட்டு இருக்கு, சண்டை போட தூண்டிட்டு இருக்கு, கெட்டவனா நீ என்ன செய்ய நினைச்சிருக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாவம் தூண்டிட்டு இருக்கிற பாவத்தை போக்குவதற்கு, நம்ம அந்த அக்கிரமத்தை நீக்குவதற்கு இயேசு என்ன செஞ்சாரா? மறுபடியும் வாசி போகும். ஏனெனில் அவர் நம்முடைய பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டு நம்மை நீதிமானாக்க, எதுக்கு உயிர் தெழுந்தார்? என்ன நீதிமானாக்குவதற்காக இயேசு என்ன செஞ்சார்னா கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார். கைதிகளை இயேசுக்கு நல்ல கரகத்தை தெரிஞ்சுக்கணும். வாசி விட்டு வாசி போகும். அச்சிஷ்ட சின்னப்பர் 3ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிச்சுக்கோ. மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் மனிதர்களும் இயேசுநாதர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே இலவசமாய் நீதிமானாக்கப்படுகிறான் என்று போதித்த பிற்பாடு
இந்த அதிகாரத்தில் அதற்கு அத்தாட்சியாக ஆபிரகாம் என்பவர், நல்லா கவனிச்சு நம்முடைய விசுவாசிகளின் தந்தை ஆபிரகாம் கிரியினால் அல்ல, ஜெபம் பண்றதுனால் அல்ல, காணிக்கை கொடுக்கிறதுனால் அல்ல, அவர் பலியிடுறதுனால் அல்ல, கோயிலினால் அல்ல, அவர் விசுவாசத்தினாலேயே இலவசமாய் நீதிமானானார் என்று அநேக கிறிஸ்தாந்தங்களினாலும் நியாயங்களினாலும் இதாயா நியாயம், இதாயா உண்மை, இதா சத்தியம் என்ன செய்கிறார் காண்பிக்கிறார். அப்போஸ்தலனாகிய அச்சிஷ்ட யாகப்பரு அவர் யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் மட்டும் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, விசுவாசத்தை கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை, என்னை தவறு செய்ய தூண்டுகின்ற அந்த பாவத்தை, என்னை கொலை செய்ய தூண்டுகிற பாவத்தை, தற்கொலை பண்ணி நீ உயிரோடு இருக்காத, செத்துரு ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற, நீ எல்லாம் சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி புருஷன் சொல்லிட்டான் செத்து போனேன், எங்க அம்மா சொல்லிட்டா நீ சாவு உயிரோடு இருக்காதுன்னு சொல்லிட்டா, அதனால நினைச்சிட்டேன் தூக்கு போட்டு செத்துட்டேன், எங்க புருஷன் என்ன செஞ்சுட்டா நீ ஏன் உயிரோடையா இருக்க செத்துன்னு சொன்ன உடனே மருந்து குடிச்சு என்ன செஞ்சுட்டேன் செத்துட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் இந்த தூண்டுதல்னால சாகாம அவன் உயிரோடு வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கடவுள் மேல வச்சிருக்கிற விசுவாசம். எதுக்கடா அந்த பூமியில வாழணும்? அவருக்காக, எனக்காக, என் பாவத்துக்காக மரிச்சு ரத்தம் செஞ்சிருக்கிறாரே, அவருக்காக நான் தற்கொலை பண்ணி அவருடைய மரணத்தை நான் நிராகரிக்க கூடாது, அதை அவமதிக்க கூடாது, அந்த இயேசுவை மறுதளிக்க கூடாதுங்கிறதுக்காக, அவர் ஒருத்தருக்காக அவர் என்னை நீதிமானாக்கி பரிசுத்தமானாக்கி கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுக்கு முன்பாக என்னை கொண்டு நிறுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக, நீ சொல்லுகிறதற்காக நான் சாக போகிறதில்லை, தூக்கு போட மாட்டேன், மருந்து குடிக்க மாட்டேன், விஷம் குடிக்க மாட்டேன், ஏ பிசாசே நீ என்னை சாகடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு நித்திய ஜீவனை நிலையான வாழ்க்கை இயேசு பாடுகளின் வழியாக மரணத்தின் வழியாக சிந்திய இரத்தத்தின் வழியாக எனக்கு ஒன்றை ஏற்பாடு செய்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கைப்பிடிக்கலாம் பார்ப்போம், நல்ல கரையை பற்றி விட்டலில் வாசி பார்ப்போம். விசுவாசத்தை கொண்டு கிரியைன்னு சொன்னா இதான், இதனை அறிக்கை பண்ணணும். நான் ஏழை இல்லை, நான் குபேரன், லாசரு ஐஸ்வர்யவான், நல்ல தின்னுட்டு நெய்யா சாப்பிட்டு அவன் போடுற எச்சலையிலிருந்து விழக்கூடிய அந்த எச்சியையும் அந்த எச்சலையில் இருக்கக்கூடிய நெய்யையும் நக்கி அதை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு ஏழை அவர் எங்க இருக்கிறார் சொன்னா ஆபிரகாம் மடி. அவருடைய விசுவாசம் என்ன? ஒரு நாள் இந்த பூமியில் இருக்கிறது வரைக்கும் இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை எனக்கு ஒரு கஷ்டமானதாக, ஏழையானதாக, உணவு கூட இல்லாமல், உடை கூட சரியான நல்ல உடை இல்லாமல் நம்ம வாழ்ந்தாலும், ஆனால் நான் எங்கே இருக்க போகிறேன்னா பரிசுத்தம் என்னும் ஆடையினால், நீதி என்னும் ஆடையினால், துதி என்னும் ஆடையினால் நான் என்ன செய்ய போகிறேன்னா பரலோகத்திலே தேவனோடு அணைந்து அந்த தேவலோகத்தில் அவரை போல அவரோடு நான் வாழப்போகிறேன் என்கிற இந்த அறிக்கை, இந்த விசுவாசம், இந்த என்ன இந்த நடத்தனைக்கு நமக்குள்ள என்ன செய்யணும் சொல்லுங்களேன். இந்த போட்டடி சட்டை 130 ரூபா தான், இது 130 ரூபா. இன்னைக்கு பாசுமாரெலாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சிருக்கிறாங்க, போட்டு 5000 ரூபாய்க்கு நெஞ்சிருக்கிறாங்க, போட்டு சூட்டு சுப்பான்னு போட்டு நெஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் போட வேண்டியதானே? ஆனால் எனக்கு ஆண்டவர் நெஞ்சிருக்கிறாருன்னா விலை மதிக்க முடியாத வஸ்திரம் நெஞ்சிருக்கிறாரு முடிச்சு வச்சுருக்கிறேன். அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன், எதுக்காக சொல்லலை, பெருமைக்காக சொல்லலை. இன்னைக்கு நாம் உடையில் அல்ல, நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல அல்ல, இந்த விசுவாசமாகிய கிரியை. இன்னும் நம்மளும் முடிஞ்சு நினைச்சு என்ன நமக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல ஒரு இது இல்லை, ஒரு வீடு இல்லை, நல்ல சாப்பாடு, இதற்கான இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறோம், உட்கார வச்சுட்டுருக்குறோம். கொடுத்த நல்ல துணி இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, உட்கார நல்ல ஒரு வீடு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய புலம்பல் பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கு, இந்த ரூமில் இந்த இதில் நான் நினைச்சல கொட்டுதான் கிச்சன் கவனிக்க
இங்கே இல்லை, அந்த இடத்துல வேப்ப மரம் அந்த சேர் கிடக்கலாம், அவனிக்கில் தான் படுக்கலை, நல்லா வரும்ல. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மனசு ஏற்றுக்கொண்டு எந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக வாழ்றீங்களோ அங்கே நிச்சயம் தூக்கம் நல்லா வரும், காற்று நல்லா வரும். எல்லாரும் வெக்கடிக்கு அப்பா வேகுதே வெயில் கொள்ளுதேப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல கட்டில் போட்டு அந்த இடத்துல போட்டுக்கிறோம் அடிக்கலாம், அந்த கடை தான் அடிச்சு கிடக்கும், தவறு கீழே வீட்டுக்குள்ளே படுக்க முடியல. அதான் சொல்கிறேன், நீ வீட்டுக்குள்ளே படுத்தா உனக்கு உறக்கம் வராது, படுக்க முடியாது, வீதியில் படு. அவர் ஆண்டவர் சொல்றாரு, வீதியில் நான் இருக்கிறேன், மரத்தடியில் நான் இருக்கிறேன், இயற்கையுடன் இணைஞ்சு இணைச்சி வாழு. பெரிய பெரிய பில்டிங் மாளிகை நீங்க இணைஞ்சிருக்குன்னா பூகமோ நிலம் நடுக்கம் அப்படியே மூட்டோடு சரியுது. ஃபேஸ்புக்கில் பாருங்க, அவ்வளோ மூட்டோடு மொத்தமாக தெரியுது. ஆனால் இதில் எந்த பூகம் வந்தாலும் எதுவும் சரியாது, எதுவும் மேலே விழுந்தாலும் நமக்கு என்ன செய்யாது, சாப்பிட முடியாது. ஆபிரகாம் வீடு கிட்ட தெரியாதா, குடிசையை போட்டு நெஞ்சார், குடிசையில் தான் நெஞ்சார். இயேசு சொன்னார், நரிகளுக்கு குடிகள் உண்டு, வானத்து பறவைகள் கூடு உண்டு, எனக்கோ தாய் சாய்க்க ஏன் அவருக்கு ஒன்று கிடையாது. அவர் நினைச்சார்னா கையை அசைச்சார்னா நிச்சயம் எல்லாம் வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மண் உலகம் அழிச்சு போகக்கூடிய உலகம். நீ என்ன அரண்மனை பில்டிங் கட்டினாலும் அதுக்குள்ள என்ன வராது, ஏதோ ராஜாவால் என்ன வரல, அரண்மனையில் என்ன வரல, தூக்கம். ஆனால் இயேசு அரண்மனை இல்லாமல் நினைஞ்சாரு, வீதிகள் நினைஞ்சாரு, படுக்காரு, எங்கேயோ கிடைக்கிற இடத்துல நினைஞ்ச யாரை கொடுக்கறத சாப்பிட்டு நினைஞ்சாரு. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தார், எல்லாரையும் துக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். கைதிகளை பார்ப்போம். இன்னைக்கு சொல்கிறாங்க, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அந்த அவருக்கும் அவர் பையன் உதயநிதிக்கு என்ன வர மாட்டான், வீட்டில் தூக்கம் வர மாட்டேக்கான், நிம்மதி இல்லையா. அதனால நிம்மதி, தூக்கம், சந்தோஷம் எங்கே வரும்னு சொன்னால் ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே வரும். கைதட்டி நினைச்சிங்களே, ஆறுதலின் தெய்வமே ஒரு மனுஷனுடைய நிம்மதி, ஒரு மனுஷனுடைய சந்தோஷம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த ஆத்மா நினைச்சணும், இந்த ஆத்மாவை நீ சாகடிச்சுட்டு இந்த ஆத்மா செத்த நிலையில் போட்டுட்டு நான் படிக்கிறேன், நான் காலேஜ் போகிறேன், நான் கலெக்டராக இருக்கிறேன், நான் இன்ஜினியராக இருக்கிறேன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், அதான் இருக்கிறேன், இதாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் கேட்குறேன். இந்த கலெக்டராக இருக்கிறவங்க, இன்ஜினியராக இருக்கிறவங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டி இருக்கிறவங்க, இன்னைக்கு பழைய முதலமைச்சராக இருந்தவங்க, யாராவது நிம்மதியாக இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா? வீடு இருக்குது, பணம் இருக்குது, நிறைய காடுகள்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை தான் சொல்கிறார். இங்கே ஏன் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழணும்னா நிம்மதி அடைக்க முடியாது. நீ கலெக்டராக இருந்தாலும் சரி, நீ இன்ஜினியராக இருந்தாலும் சரி, நீ முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நீ பிரதமராக இருந்தாலும் சரி, இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன கிடையாது, எந்த பிரயோஜனமும், எந்த லாபமும். அதனால மனம் திரும்ப, நீ மறுபடியும் நீ பிறக்கணும், தேவனால் நீ பிறக்கணும். தேவனால் பிறக்கல அப்படின்னு சொன்னா என்ன வராது,